டான் போஸ்கோ வழிகாட்டி. அனைவருக்கும் புதிய புத்தாண்டின் நல்வாழ்த்துக்கள். டான் போஸ்கோ வழிகாட்டி இளைஞருக்கும் மாணவருக்குமான வழிகாட்டி. டான் போஸ்கோ வழிகாட்டி இஸ் a சென்டர் ஃபார் கரியர் கைடன்ஸ், ட்ரைனிங் அண்ட் ஜாப் பிளேஸ்மெண்ட் சர்வீசஸ். கடந்த 28 ஆண்டுகளாக டான் போஸ்கோ வழிகாட்டி இளைஞர் பணியையும் மாணவர் பணியையும் சிறப்பாக செய்து வருகிறது. உங்களுடைய ஆதரவுக்கும் வழிகாட்டுதல்களுக்கும் நன்றிகள். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்காலர்ஷிப் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், டாடா AIA Para Scholarship Program for Transgender and Person with Disability Students 2024-25. இந்த டாடா AIA லைஃப் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், டிரான்ஸ்ஜெண்டர் மற்றும் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த கல்வி உதவித்தொகையானது வழங்கப்படுகிறது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரூபாய் 15,000 வந்து ஒரு ஒன் டைம் ஸ்காலர்ஷிப்பாக, நீங்கள் எந்த வருஷம் படிக்கிறீங்களோ அந்த வருஷத்துக்கான ஒரு ஒன் டைம் ஸ்காலர்ஷிப்பாக இந்த உதவித்தொகையானது வழங்கப்படுகிறது. ஸோ இதற்கான இறுதி நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 ஜனவரி 2025. 20 ஜனவரி 2025 இதற்கான ஒரு டெட்லைனாக இருக்கிறது. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் வந்து யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்ளிகன்ஸ் மஸ்ட் பி பர்சியூயிங் எனி கோர்ஸ் இன் கிராஜுவேஷன். கல்லூரி படிப்பில் நீங்கள் எந்த வருஷனாலும் படிக்கலாம், சரிங்களா? கல்லூரி படிப்பில் எந்த வருஷனாலும் நீங்கள் படிச்சுட்டு இருக்கலாம். இப்போ ஓப்பன் டு டிரான்ஸ்ஜெண்டர் அண்ட் பர்சன் வித் டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி. ஸோ வந்து திருநங்கையாக இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கும், அதே போல் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து வழங்கப்படுகிறது. உங்களுடைய ஆண்டு வருமானம், குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானம் ரூபாய் 8 லட்சம் ரூபாய் வரை இருக்கலாம், எல்லா சோர்ஸும் சேர்த்து. ஸோ இந்தியா முழுவதும் யார் வேண்டாலும் இதற்கு விண்ணப்பிக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு ஒன் டைம் ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ₹15,000 ஒன்லி. ஸோ இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன கொடுக்கணும்? பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் த அப்ளிகண்ட், அதே போல் அட்டஸ்டட் மார்க் ஷீட் ஆஃப் த லாஸ்ட் குவாலிஃபைடு எக்ஸாமினேஷன். ஸோ கடந்த வருஷம் நீங்கள் எந்த படிப்பு படிச்சிங்களோ அதற்குடைய அந்த மார்க் ஷீட். இது குறிப்பாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படிங்கிறதுனால மெயினாக +2 அல்லது ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் எதாவது படிச்சிருந்தீங்கன்னா அதற்கான அட்டஸ்டட் மார்க் ஷீட் வந்து நீங்கள் ஸ்கேன்டு காப்பியாக கொடுக்கணும். காலேஜ் அட்மிஷன் ப்ரூஃப், நீங்கள் எந்த வருஷம் படிச்சுட்ருக்கீங்களோ கரண்ட்டில் அதனால அட்மிஷன் லெட்டர் இல்லைனா இன்ஸ்டியூஷன் ஐடி கார்டு நீங்கள் கொடுக்கணும். ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் ஆர் பேன் கார்டு. ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் ஆர் எலக்ட்ரிசிட்டி பில், இதில் ஏதாச்சும் ஒன்று கொடுக்கலாம். தென் ஃபேமிலி இன்கம் ப்ரூஃப், ITR, தென் சேலரி ஸ்லிப், இன்கம் சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் கொடுத்தது, இதை நீங்கள் சப்மிட் பண்ணலாம். தென் பேங்க் டீட்டெயில்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ், சரிங்களா? இதில் 2 இருக்குது, ஒன்று பேரண்ட்ஸ் இல்லைனா அப்ளிகன்ஸோட பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்குறது ரொம்பவே நல்லது. சப்போஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களோட பேரண்ட்டோட நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அதே போல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ், அது ஒரு எஸ்ஏ மாதிரி நீங்கள் எதற்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயங்களை வந்து ஒரு SOPயை நீங்கள் எழுதி கொடுக்கணும். தென் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட். ஸோ PWD இந்த ஒரு கேட்டகரி நீங்கள் வரீங்கன்னு சொன்னால் அதற்கான ஒரு டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும், கார்டு இருக்கும், அந்த விஷயங்களை நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும் சாஃப்ட் காப்பியாக. தென் டிரான்ஸ்ஜெண்டர் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த நேஷ்னல் போர்ட்டல்லேருந்து நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட்லேருந்து உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டி கார்டு கொடுத்துருப்பாங்க, ஐடி ப்ரூஃப் கொடுத்துருப்பாங்க, சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்களை நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டாக சப்மிட் பண்ணணும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி buddyforstudy.comல அப்ளை நவ் கொடுத்துட்டு இந்த டாடா AIA Para Scholarship Program Transgender and PW Student 2024-25 இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பேஜில் போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதனுடைய ப்ராசஸில் நீங்கள் ரெக்வயர்ட் இம்பார்ட்டண்ட் பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே ரிலவெண்ட் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணுங்கள் சாஃப்ட் காப்பியாக. இது முடிச்சுட்டு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ஒரு ஒப்புதல் படிவத்துக்கு நீங்கள் ஒப்புதல் கொடுக்கணும். அதை டிக்ளேர் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அப்ளிகேஷனை ப்ரிவ்யூ பண்ணலாம். ப்ரிவ்யூ பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஓகே அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை வந்து சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க முடியும், சரிங்களா? குறிப்பாக ப்ரிவ்யூ பண்ணும்போது உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் தவறான டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ண முடியாது. ப்ரிவ்யூவில் சரி பார்த்துட்டு அதை நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் பண்ண பிறகு உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுடைய மெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பருக்கு வந்து சேரும். ஸோ இந்த ஒரு டாடா AIA Para Scholarship Program
ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அண்ட் பர்சனல் வித் டிசபிலிட்டிஸ். ஸோ இவர்களுக்கு இந்த கல்வி உதவித்தொகையானது இந்த 2024-25 கல்வியாண்டிலே வழங்கப்படுகிறது. இது ஒரு ஒன் டைம் ஸ்காலர்ஷிப் 15,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ இதற்கான இறுதி நாள் 20 ஜனவரி 2025. சரிங்களா? ஸோ இந்த நாட்களுக்குள்ள இந்த டாடா ஏஐஏ பாரா ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் உங்களை விண்ணப்பித்து உங்கள் வாழ்க்கையை, எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். அனைவருக்கும் நன்றி.